படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோ. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலத்தின் 3வது வெள்ளிக்கிழமை இயேசுவின் பாடுகளை மீண்டும் மீண்டும் தியானிக்கின்ற பொழுது அந்த பாடுகள் வழியாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த பாடுகள் வழியாக என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அவர் காட்டிய இரக்கம் கரிசனையை நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த பாடுகள் என்பது துன்பத்தை மட்டும் நமக்கு நினைவுபடுத்தப் போவதில்லை, மாறாக துன்பத்தின் வழியாக நமக்கு வெற்றியையும் ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றார். உன்னை கைவிட மாட்டேன், நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். இறை வார்த்தையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரோடு இந்த கல்வாரி பலியிலே நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் ஆர்வத்தோடு கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 3 முதல் 4, 12 முதல் 13 மற்றும் 17 முதல் 28 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவசனங்கள் 3 முதல் 4, 12 முதல் 13 மற்றும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார்.
அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையில் இருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையில் இருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கில் இருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மலேயரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? பாருங்கள், இஸ்ரவேலருக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. இறைவசனங்கள் 16, 17, 18, 19, 20, 21. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் 3 கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 25 முதல். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த தவக்காலத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த தவக்காலத்திலே எல்லா வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக ஒரு சிலர் நோன்பிருந்து ஜெபித்து இந்த சிலுவை பாதை செய்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த சிலுவை பாதையிலே நாம் பயணிக்கின்ற போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன என்றால், அன்னை மரியாள் தன் மகனை சந்திப்பதுதான். இந்த பதிவிலே ஒருவேளை அன்னை மரியாளுடைய இடத்திலே ஒரு தாய், நம் அன்பு தாயும் அதே இடத்திலே நாமும் இருக்கின்ற பொழுது எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் குமுறுகிறது. நம்முடைய உள்ளத்திலே நம்மை அறியாமல் ஒரு பயம் தொற்றிக்கொள்கிறது. இது நடக்கக்கூடாது, இது வேண்டவே வேண்டாம் என்ற அந்த உணர்வு தான் நம்மிடம் மேலோங்கி இருக்கக்கூடும். ஆனால் இந்த பதிவிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தாயும் மகனும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்கின்ற ஒரு அகராதி நம்முடைய அன்பு தாய் அம்மா. அம்மாவின் ஆசி மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டதென்றால் இந்த உலக உருண்டையே அவனுடைய கையில் ஒரு கோழி குண்டாகத்தான் இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய் மாற்று குறையாத ஒரு தங்கம். அவளுக்கு இணையாக இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்பதை நாம் பல்வேறு நிகழ்வுகளிலே நம்மால் உணர முடியும். அந்த தாய் ஊட்டுகின்ற பாலிலே வீரம் நிறைந்திருக்கும், தியாகம் நிறைந்திருக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக பாசம் கரைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாயைத்தான் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இயேசுவுக்கு கிடைத்த நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் ஒரு அற்புத புதையல். கடவுளுக்கு கிடைத்த அன்னை மரியாள் ஒரு மாணிக்க பெட்டகம் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்தபோது அன்பு தாய் அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை இறைவனின் சித்தத்திற்கு, இறைவனுடைய விருப்பத்திற்கு முழுவதுமாக கையளித்தவள் நிச்சயமாக மாணிக்க பெட்டகமாகத்தான் இருக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று சிமியோன் இறைவாக்கினர் சொன்னார், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்னார். உண்மைதான். நிச்சயமாக இந்த நிலையிலே அவள் நினைத்திருப்பாள், இதைத்தான் சிமியோன் முன்னுரைத்தாரோ, இதைத்தான் சிமியோன் சுட்டி காட்டினாரோ. இப்போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு வாள் மட்டுமல்ல, எத்தனையோ நெருடல்கள், எத்தனையோ வேதனைகள், சொல்ல முடியாத துயரங்கள், அழுகை என்று சொல்லி நிச்சயமாக தன்னுடைய மகனை பார்க்கின்ற போது அவள் நினைத்து பார்த்திருப்பாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன என்றால், இந்த உலகத்திற்கு விடுதலை கொடுப்பதற்காக என் மகனை நான் அனுப்பி வைக்கின்றேன்.
இந்த உலகம் விடுதலை பெற வேண்டும், இந்த உலகம் வாழ்வு பெற வேண்டும். யோவான் நற்செய்தி 10:10 சொல்வது போல, ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு என் மகனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான வாழ்விலே நானும் நிற்கிறேன் என்ற உணர்வுதான். ஆனால் அவளுக்கு எது கஷ்டமாக இருந்திருக்கும், எது வேதனை தந்திருக்கும்? இயேசுவோடு இணைந்திருந்தார்களே இந்த சீடர்கள் எங்கே போனார்கள்? நாங்கள் பெண்கள் எல்லாம் அருகில் வந்திருக்கிறோமே, இதோ எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைக்காக அழுங்கள் என்று சொல்லி தான் சாகக்கூடிய அந்த நேரத்திலும், சிலுவையை சுமக்கக்கூடிய அந்த நேரத்திலும் இதோ என் மகன் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறானே, என் மகனுக்கு யார் ஆறுதல் சொல்லுவார்? ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு வருவேன் என்று சொல்லி வீரமாக பேசிய பேதுரு எங்கே? தோமையார் எங்கே? எங்கே சென்றாலும் நாங்கள் உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்லி மெச்சிய அந்த சீடர்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லி அன்னை மரியாளுடைய கண்கள் நிச்சயமாக அவரோடு இருந்த சீடர்களை துளாவி பார்த்திருக்கும். எங்கே போனார்கள்? என் மகன் அற்புதங்கள் செய்த போது, என் மகன் அதிசயம் செய்த போது ஆகா ஓஹோ என்று சொல்லி அவனை பாராட்டினார்களே, இப்போது எங்கே போனார்கள்? இன்பத்தில் மட்டும்தான் நட்பா, துன்பத்தில் இல்லையா? அல்லது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் என் மகன் தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொல்லி எல்லோரும் பயந்து ஓடிவிட்டார்களோ, அல்லது புறக்கணித்து விட்டார்களோ, அல்லது ஏமாற்றி விட்டார்களோ என்ற அந்த ஒரு நிலையைத்தான் நிச்சயமாக அன்பு தாய் தேடியிருப்பாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, யார் வந்தாலும் வரவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு பயணிப்பேன். ஏன் சிலுவையிலே நீ தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட நான் உனக்கு அருகில் நிற்பேன். எனவே தான் நற்செய்தி மிக தெளிவாக குறிப்பிடுகிறது, எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையார் என்று சொல்லுமே. அற்புதமான வார்த்தை. முன்கட்டியே அவள் அறிந்தவள். துன்பத்தில் நான் என் மகனோடு இருப்பேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்றைய நாளிலே திருவிழா கூட்டத்திலே இயேசு தொலைந்து விட்டார் என்று சொன்னபோது வருத்தத்தோடு தேடி சென்றார்கள். கிடைத்தவுடன் மகிழ்ச்சியுற்றார்கள். என் மகன் கிடைத்து விட்டான், சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சொல்லி ஆர்ப்பரித்திருப்பார்கள். அதே போல கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னவுடன் என் மகன் என்னுடைய குரலை கேட்டு அந்த குடும்பத்திற்கு உதவி செய்தது. சாதாரண தண்ணீர் சுவை மிகுந்த திராட்சரசமாக மாறிய போது எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனால் அந்த சந்தோஷத்தை எல்லாம் விட இப்போது சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறானே, இதுதான் எனக்கு மகிழ்ச்சி, இதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அன்னை மரியாள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அன்றெல்லாம் நான் மகிழ்ந்திருந்தேன், அன்றெல்லாம் நான் சிரித்து கொண்டிருந்தேன். ஆனால் அன்றைய சிரிப்பை விட, அன்றைய மகிழ்ச்சியை விட இந்த மகிழ்ச்சிக்கு ஈடாக எதுவும் இல்லை. ஏனெனில் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொன்ன இதோ என் மகன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பாரமான சிலுவையோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். அன்னை மரியாளுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த உலகத்தினுடைய காரியத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்விலே நிறைய பரிசுகளை, விருதுகளை வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாய் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள். அந்த குழந்தையை பெற்ற நாளை விட அந்த குழந்தை அதிகமான விருதுகளோடு வீட்டிற்கு வருகின்ற போது அந்த தாய் பெறுகின்ற மகிழ்ச்சி அளவிட முடியாது. அதனால தான் பார்க்கின்றோம், தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்கின்ற போது, எல்லோரும் வாயார புகழ்கின்ற பொழுது அந்த தாய் மகிழ்ச்சி அடைகின்றாள். ஆனால் அன்னை மரியாள் எதை குறித்து மகிழ்ச்சி அடைந்திருக்க முடியும்? பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிதாப தோற்றம், தலையிலே முள்மடி, தோளிலே பாரமான சிலுவை, உடலெங்கும் குருதி சிந்திக் கொண்டிருக்கிறது, அருகிலே கசைகளோடு வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் என் மகனை நான் பார்க்கின்றேன், இவர்களுக்கு மத்தியில் என் மகனை நான் உற்று பார்க்கின்றேன். விவிலியத்திலே ஒரு வார்த்தை கூட இல்லை அன்னை மரியாள் சிலுவையிலே சுமந்து செல்லக்கூடிய இயேசுவை சந்தித்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனால் இந்த பதிவு இல்லை என்றால் இயேசுவினுடைய இந்த சிலுவை பயணம் வேறற்ற ஒரு பயணமாக இருக்க முடியும். சிமியோன் சிலுவையை சுமந்தார் என்று சொல்லி விவிலியத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த சிலுவை பாதையிலே அன்னை மரியாள்
இயேசுவை சந்தித்தார் என்ற பதிவு இல்லை. ஆனால் அந்த பதிவு இல்லை என்றாலும், ஒருவேளை இந்த பதிவு இல்லை என்றால் இயேசு சிலுவையை சுமந்தது அர்த்தமற்றதாகி போய்விடும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எப்படித்தான் இருந்தாலும் தன் குழந்தை தனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். தன் குழந்தை தனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். கீழே விழுகின்ற அந்த மகனை பார்த்து தாய் விரைவாக ஓடுவாள். கால்களிலே சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போது பரவாயில்லை என்று சொல்லி உடனடியாக தன் சீலை என்று கூட பார்க்காமல் கிழித்து அந்த புண்களை கட்டக்கூடிய தாயை பார்க்கின்றோம். இந்த தாய் எதை கட்ட முடியும்? தலையிலிருந்து இரத்தம் வடிகின்றது, உடம்பெல்லாம் இரத்தம் வடிகின்றது. ஒருவேளை இவள் எப்படிப்பட்டவளாக இருக்க முடியும்? இதோ கொலை குற்றத்தினுடைய கருவியாக இருக்கக்கூடிய இந்த சிலுவையை என் மகன் சுமந்து செல்கிறானே என்று சொல்லி எத்தனை பேர் சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை. அன்றைய காலகட்டத்திலே யாராவது சிலுவையை சுமந்து செல்கின்ற பொழுது தாய் எதிரே வரமாட்டாள். ஏனெனில் சாபம். எல்லாரும் சொல்வார்கள், இந்த மகனை பெற்றதற்கு பதிலாக நீ மலடியாக இருந்திருக்கலாம் என்ற அந்த வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய காலம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இந்த சிலுவை பயணத்திலே நான் என் மகனோடு இருப்பேன். வார்த்தைகள் எதுவுமே பேசவில்லை. ஒருவேளை என்ன மகனே என்று சொல்லிவிட்டாள் என்றால் அதற்கடுத்து இயேசு வேறு ஏதாவது சொல்லிவிடக்கூடும். வார்த்தை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கண்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றது. கண்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது. வார்த்தைகளை விட கண்களால் பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம், ஆற்றல் அதிகம். என் அன்புக்குரியவர்களே, கண்களால் அப்படி என்ன சொல்லியிருப்பாள் நம்முடைய அன்பு தாய்? நீ பயணிக்க வேண்டிய பயணம் இன்னும் குறைவுதான், தாராளமாக போ, நான் இருக்கிறேன். பெற்ற தாய், நான் உன்னோடு நடக்கின்றேன். பெற்ற தாய், உனக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். பெற்ற தாய், உனக்குள் இருக்கிறேன். தைரியமாக எழுந்து நட என்பதுதான் அவளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அன்பு தாய் அன்னை மரியாளை சிலுவையிலே அவள் பார்த்தாலும் கூட ஒரு வெற்றி வீரராக அனுப்பி வைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு வருவோமே, நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கின்றோம்? பிள்ளைகளுக்கு நாம் எதை ஊட்டி கொண்டிருக்கின்றோம்? அன்னை மரியாள் பிள்ளையினுடைய அந்த வாழ்வை உற்று பார்க்க வேண்டும். தன் மகனுக்கு லட்சியம் இருந்தது, தன் மகனுக்கு நோக்கம் இருந்தது, தன்னுடைய மகனினுடைய வாழ்விலே குறிக்கோள் இருந்தது. இந்த லட்சியத்தை, இந்த நோக்கத்தை, இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக அன்பு தாய் அன்னை மரியாள் பயணித்தாள். ஒரு விதவையாக பயணித்தாள். கணவர் இல்லை என்றாலும் நான் என் மகனுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லவா? அதே போலதான் இன்றைய நாளிலே நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் எப்படி உதவி செய்து கொண்டிருக்கின்றோம்? உன்னுடைய லட்சியம் இன்னும் செல்ல வேண்டியிருக்கிறது, உன்னுடைய குறிக்கோள் இன்னும் இருக்கிறது என்பதை உணரக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளை நாம் அடுக்கடுக்காக அடுத்தடுத்த நிலைக்கு நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோமா? பெற்றோர்களே, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நமது பொறுப்பு. பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது நமது பொறுப்பு. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது நமது பொறுப்பு. அன்னை மரியாள் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றாள். இந்த நாளில நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். அவர்கள் துன்பப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், கஷ்டப்பட்டாலும் சொல்லிக் கொடுப்போம். இந்த துன்பம் என்பது நிலையற்றது. இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீ கஷ்டப்படுகிறாயா? கவலைப்படாதே, இந்த கஷ்டத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த கஷ்டத்தை தாண்டி ஏதோ ஒன்று உனக்காக வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வெற்றியை நீ பிடிக்கும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. உன்னோடு இருப்பேன். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். பிள்ளைகளை நாம் வாழ வைப்போம். நமது ஜெபங்களினால் உடன் இருப்பாள். ஆமீன். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவா. என்னையே முழுவதும் உன்னிடம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவா.
சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, தூய திருப்பலியை தகுதியுடன் கொண்டாட அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவனிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானகனிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும்
உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் தூய பரிசுத்த கல்வாரி திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஆண்டவரே தயவாய் ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. என் இதய துளிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினாய், ஆதியும் அந்தமும் ஆகினாய். மழலையின் சிரிப்பில் உன் எழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன் எழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவையின் தியாகம் தொடர்கின்றது. ஏழையின் வியர்வையில் இறைவா உன் சிலுவையின் தியாகம் தொடர்கின்றது. சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட, சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட. உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.